நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. முப்பத்து 8 வயதான ஒரு சகோதரன் குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவன். கடுமையாக உழைப்பான். ஆனால் அவனுக்கு இருந்த இந்த தீய பழக்கத்தினால் தான் சம்பாதித்த எல்லாவற்றையும் குடித்து தீர்த்துவிட்டு தன் குடும்பத்தையும் தன் பிள்ளைகளையும் பெற்றோரையும் கவனிக்காமல் விட்டு விடுவான். அவனுடைய உடல் நாளுக்கு நாள் கேடுட்டுக் கொண்டே இருந்தது. ஒரு நாள் கொத்தனார் வேலைக்காக போயிருக்கிறான். வேலை செய்கின்ற நேரம் வேலை செய்வதாக அவன் செய்து கொண்டிருந்து விட்ட பிறகு மதிய உணவு அருந்துவதற்காக வெளியே சென்றிருக்கிறான். வெளியே போனவன் நன்றாக வாங்கி குடித்துவிட்டு மீண்டும் வேலைக்கு வந்திருக்கிறான். அவன் வேலை செய்யலாம் என்று துவங்கிய போது திடீரென்று மயக்கமடைந்து விழுந்தான். அங்கிருந்தவர்கள் எல்லோரும் அவனை தூக்கிக் கொண்டு மருத்துவமனைக்கு ஓடினார்கள். போகிற வழியிலேயே அவன் இறந்து போனான். 2 பிள்ளைகள். அந்த மனைவியின் நிலை, அந்த பெற்றோரின் நிலை, தன் பிள்ளையை நம்பி இருந்த அந்த குடும்பம் இன்றைக்கு மிக பெரும் பாதிப்பை சந்தித்திருக்கிறது. குடி போதை பழக்க வழக்கங்களினால் நாளுக்கு நாள் இந்த சமூகம் சீரழிந்து கொண்டே இருக்கிறது. பெரும்பாலான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இளைஞர்களுடைய எதிர்கால வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறி போயிருக்கிறது. ரோமையருக்கு எழுதிய திருமடல் 13வது அதிகாரம் 13வது இறைவார்த்தை சொல்லுகிறது, பகலில் நடப்பது போல மதிப்போடு நடந்து கொள்வோமாக. களியாட்டம், குடிவெறி, கூடா ஒழுக்கம், காமவெறி, சண்டை சச்சரவு ஆகியவற்றை தவிர்ப்போமாக என்கிறது இறைவார்த்தை. அடிமையாகி போயிருக்கின்ற குடி போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி போயிருக்கிற நம்முடைய சமூகத்தை நாம் மீட்டெடுக்க வேண்டும். ஆண்டவருடைய அருள் உதவியை வேண்டி மன்றாடுவோம். தூய ஆவியானவருடைய வல்லமையை இறைஞ்சுவோம். ஆவியானவர் இறங்கி வர வேண்டும். அற்புத அதிசயங்களை செய்ய வேண்டும். தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி போய்
ஒவ்வொரு நாளும் பாதிக்கப்படுகிறவருடைய மனமாற்றத்திற்காக மன்றாட வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் நம் குடும்பத்தில் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எல்லோரையும் நற்கருணை ஆண்டவருடைய திருப்பாதம் நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். எவ்வளவோ குடும்பங்கள் சீரழிந்து போயிருக்கிறது. எவ்வளவோ பேருடைய தனிமனித வாழ்க்கை பாழாய் போயிருக்கிறது. ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுக்கிற நாள் இந்த நாள். இந்த தேவ நற்கருணையின் முன்பாக அவர்களை எழுப்புகின்ற தருணம் இது. எனவே தூய ஆவியானவருடைய அருட்துணையை வேண்டி மன்றாடுவோம். யோவான் நற்செய்தி 7வது அதிகாரம் 37 முதல் 39 வரை உள்ள இறை வார்த்தைகள். திருவிழாவின் இறுதியான பெருநாளில் இயேசு எழுந்து நின்று உரத்த குரலில், யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் பருகட்டும். மறைநூல் கூறுவது போல் அவருடைய உள்ளத்திலிருந்து வாழ்வு தரும் தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும் என்கிறார். தம்மிடம் நம்பிக்கை கொண்டிருப்போர் பெறப்போகும் தூய ஆவியை குறித்தே அவர் இவ்வாறு சொன்னார். தூய ஆவி இன்னும் அருளப்படவில்லை, ஏனெனில் இயேசு மாட்சிப்படுத்தப்படவில்லை. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தூய ஆவியானவருடைய அருட்துணையை வேண்டி செபிப்போமா? அந்த தூய ஆவியானவர் நம் மத்தியிலே பிரசன்னமாக வேண்டும் என நாம் மன்றாடுவோமா? ஒருவர் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி போனார், போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி போனார். 5 காரியங்கள் அவன் வாழ்க்கையில் நடக்கிறது. 1, அந்த மனிதன் தன் மதிப்பை, மரியாதையை, புகழை, திறமையை இழந்து விடுகிறான். 2வது, அவன் வாழ்கிற அந்த குடும்பத்திற்கு அவப்பேரையும், அவமரியாதையையும், அவமானத்தையும் அவன் கொண்டு வருகிறான். 3வது, குடிப்பழக்கத்திற்கு, போதை பழக்கத்திற்கு அடிமையாகி போயிருக்கிறவர்கள் தங்கள் உடல் நலனை கெடுத்துக்கொண்டு, தங்கள் உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். 4வது, அந்த குடும்பம், எந்த குடும்பத்தில் ஒரு குடிகாரன் இருக்கிறாரோ அந்த குடும்பம் வறுமையிலும் ஏழ்மையிலும் சிக்கித் தவிக்கும். 5வது, அந்த மனிதர் இறந்து போவது, சொற்பமான வயதில் அற்ப ஆயுசோடு அவர் இறந்து போவது உறுதி. இந்த குடிப்பழக்கத்தை தவிர்க்க, இந்த பலவீனத்திலிருந்து வெளிவர நம்மை முழுவதுமாக ஒப்புக் கொடுப்போம். கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி போய், இந்த போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி போய் இன்றைய இளைய சமூகம் கெட்டுப்போய் கிடக்கிறது. படிக்கின்ற மாணவர்கள், கல்லூரிக்கு போகிறவர்கள் போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி போயிருப்பது இன்றைக்கு மிக மிக வருந்தத்தக்கதாக இருக்கிறது. இந்த சமூகம் சீர்பட கடவுள் அவர்களுக்கு நல்ல மனமாற்றத்தை கொடுத்து அந்த போதை பழக்க வழக்கங்களிலிருந்து அவர்கள் மீண்டு வர, அந்த குடும்பங்கள் எல்லாம் பாதுகாப்பாயிருக்க சிறப்பாக இந்த தூய ஆவியானவருடைய பாடலின் வழியாக நாம் மன்றாடி வேண்டி செபிப்போமாக. ஆவியானவர் எழுந்தருளி வாரும் அப்பா, எங்களுக்கு துணையாக வாரும். இந்த கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து எங்களை மீட்டு எங்களை ஒரு சாட்சியாய் மாற்றியருளும். தூய ஆவியே துணை
துணையாக வருவீர். இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவீர். தூய ஆவியே இறங்கி வாரும், துணையாக வரும், எங்களுக்கு துணையாக வாரும் அப்பா. இயேசுவின் சாட்சிகளாய் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவின் சாட்சிகளாக எம்மை மாற்றிடுவீர். நம் மனதிலே எவ்வளவோ தீமைகள் இருக்கிறது. மன்னிக்க முடியாத பாவங்களால் நாம் ஒவ்வொரு நாளும் அலகழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், வேதனை உற்றுக் கொண்டிருக்கிறோம், துன்பத்தில் தவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய மனதிலே இருக்கின்ற காயங்கள், நம் மனதிலே இருக்கின்ற கீறல்கள், வலி வேதனைகளை ஆண்டவர் அகற்றிடும்படியாக, இந்த கெட்ட பழக்க வழக்கத்திலிருந்து ஆண்டவர் நம்மை மீட்டுக் கொணரும்படியாக நம் பலவீனங்களை ஒப்புக் கொடுத்து செபிப்போம். மனதின் தீமைகளை மன்னிக்க வருவீர். மனதின் கீறல்களை ஆற்றிட வருவீர். மனதின் தீமைகளை ஆண்டவரே, எங்கள் தீமைகளை மன்னிக்க வாரும் அப்பா. மனதின் கீறல்களை மாற்றிட வருவீர். தூய ஆவியே, தூய ஆவியானவரே, எங்களுக்கு துணையாக வாரும், எங்கள் மத்தியிலே வாரும், எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ள வாரும் அப்பா. சாட்சியாகி மாற்றியது எம்மை மாற்றிடுவீர். எபேசியருக்கு எழுதிய திருமடல் 7வது அதிகாரம் 18வது இறைவார்த்தை சொல்லுகிறது, திராட்சை மது அருந்தி குடிவெறிக்கு ஆளாகாதீர்கள். திராட்சை மதுவை அருந்தி குடிவெறிக்கு ஆளாகாதீர்கள். இது தாறுமாறான வாழ்விற்கு வழிகோலும். மாறாக தூய ஆவியினால் நீங்கள் ஆட்கொள்ளப்படுவீர்களாக என்று சொல்லி இறைவார்த்தை நமக்கு அழைப்பு தருகிறது. நம் மனதில் பாரங்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். மனதிலே பலவிதமான காயங்களோடு ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு நாம் வேதனையிலே தவித்துக் கொண்டிருப்போம். சகோதரனே, சகோதரியே, உன் மனபாரங்களை எல்லாம் போக்கிடக்கூடிய இறைவன் இங்கிருக்கிறார். உன்னுடைய மனக்காயங்கள் எல்லாம் ஆற்றிடக்கூடிய வல்லமை படைத்த ஒருவர் இங்கே இருக்கிறார். அந்த நற்கருணை ஆண்டவரிடத்திலே உன்னை ஒப்புக்கொடு, உன் குடும்பத்தை ஒப்புக்கொடு, உன் பலவீனமான கணவனை, உன் பலவீனமான உன் மகனை இதோ ஆண்டவருடைய திருப்பாதம் ஒப்புக்கொடுத்து செபி. மனதின் பாரங்களை போக்கிட வருவீர். மனதின் காயங்களை ஆற்றிட வருவீர். மனதின் பாரங்களை எங்கள் காயங்களை எல்லாம் போக்கிட வருவீர். எங்கள் பாரங்களை எல்லாம் மனதின் காயங்களை ஆற்றிட நற்கருணையில் எழுந்தருளி இருப்பவரும் தூய ஆவியே துணையாக இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவீர். நீ
நீதிமொழிகள் புத்தகம் 23வது அதிகாரம் 31, 32 இறைவார்த்தைகள் சொல்லுகிறது. மதுவானது தொண்டைக்குள் செல்லுகிற போது அது இனிமையாக இருக்கும். மதுவானது தொண்டைக்குள் செல்லும் போது அது இனிமையாக இருக்கும். ஆனால் அது பிறகோ பாம்பை போல கடிக்கும், விரியனை போல அது நம்மை தீண்டும் என்று சொல்லுகிறது. ஆண்டவரே, என் மனதின் பாரங்களை, என் மனதின் காயங்களை ஒப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறேனே. எனக்குள் ஒரு தாழ்வு மனப்பான், என் குடும்பத்துக்குள் இருக்கின்ற ஒரு நெருக்கடி, தடுமாறி தடுமாறி நான் விழுகிற போது, பலவீனத்தில் மீண்டும் மீண்டும் விழுந்து விழுந்து நான் தவிக்கின்ற போது, ஆண்டவரே, என்னை கை தூக்கி விடக்கூடிய வல்லமை படைத்த இறைவன் நீர் ஒருவரே அப்பா. என்னை கை தூக்கி மீண்டுமாய் நல்வாழ்வு வாழ்வதற்குரிய ஆசீரை உன்னிடமிருந்தே நான் பெற்றுக் கொள்ளுகிறேன் தகப்பனே. நற்கருணையில் எழுந்தருளியிருப்பவரே, என்னை ஆட்கொள்ள வாரும். தூய ஆவியானவரே, என்னை கை தூக்கி என் பலவீனங்களிலிருந்து, என் தீமைகளிலிருந்து, என் பாவங்களிலிருந்து என்னை எழுப்பி விடுதலையை தாரும் என்று சொல்லி தூய ஆவியினுடைய அருட்துணையை வேண்டி நாம் உருக்கமாய் செபிப்போமாக. தாழ்வு மனம் நீக்கி தேற்றிட வருவி, தடுமாறி நான் விழாமல் தாங்கிட வருவி. தாழ்வு மனம் நீக்கி நமக்குள் இருக்கின்ற தாழ்வு மனப்பான் தேற்றிட வருவி. ஆண்டவர் நீக்கி நமக்கு தடுமாறினாய் நாம் தடுமாறி விடுகிற போது நம்மை தாங்குகிற தெய்வம் இயேசு ஆண்டவர் நமத்தில் இருக்கிறார். இணைந்து பாடுவோம். கடவுளுடைய வல்லமை இறங்கி வருகிறது, நம்மை ஆட்கொள்ளுகிறது, நமக்குள் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது, மனமாற்றத்தை நமக்கு தருகிறது, இயேசுவின் சாட்சிகளாக நம்மை வாழச் செய்கிறது. 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது இறைவார்த்தை சொல்லுகிறது, அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கும் சிங்கம் போல அவன் தேடி திரிந்து கொண்டிருக்கிறான். எனவே மிகுந்த கவனத்தோடு எச்சரிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை பக்குவமாய் வாழ இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவே, எம்மை மாற்றிடுவே. இயேசுவின் சாட்சியாய் மாற்றிடுவே. நீதிமொழிகள் புத்தகம் 23வது அதிகாரம் 20, 21 இறைவார்த்தைகள். குடிகாரரோடு சேராதே, பெருந்தீனிக்காரரோடு சேர்ந்து கொண்டு அவர்களைப் போல புலால் உண்ணாதே. குடிகாரரும் பெருந்தீனியரும் முடிவில் ஏழையாவார்கள். உண்டு குடித்த மயக்கம் கந்தையை உடுத்தச் சொல்லும். மிகுந்த கவனத்தோடு மிகுந்த எச்சரிக்கையோடு இருந்து நம் வாழ்வை பாதுகாத்துக் கொள்ள, நம் வாழ்க்கையை பக்குவமாய் அமைத்துக் கொள்ள இயேசுவின் தூய இருதயத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போமா? இயேசுவின் திரு இருதயத்திற்கு நம் குடும்பங்களை அர்ப்பணிக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம், நன்றி கூறுகின்றோம். எங்களை ஆசீர்வதியும்,
எப்பொழுதும் இறை பிரசன்னத்தை உணர்ந்து வாழ வரம் தார். பலவீனர்களுக்கு பலத்தையும், செல்வமுடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தருளும். விதவைகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாயிருக்கச் செய்தருளும். சிறையில், தனிமையில், நோயில், துன்பத்தில் இருக்கிறவர்களை ஆசிர்வதியும். உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும், தெய்வ பயத்தையும், நல்ல ஒழுக்கத்தையும், பணிவையும், அறிவையும் தந்தருளும். மரண தருவாயில் இருக்கிறவர்களை நாள்தோறும் சந்தித்தருளும். ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தருளும். எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்தருளும். ஆமென். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் தூய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் திவ்ய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். கடந்த புத்தாண்டிலே பெங்களூரு, சென்னை, மும்பை, டெல்லி போன்ற பெரும் நகரங்களில் எல்லாம் இளைஞர்கள், இளம் பெண்கள் தாறுமாறாக குடித்துவிட்டு போதை பொருட்களை பயன்படுத்தி அந்த இரவிலே தாறுமாறாக தங்களுடைய செயல்களை எல்லாம் செய்து ஆடம்பரமாக, உதாரித்தனமாக, அலங்கோலமாக, அருவெருப்பாக இந்த புத்தாண்டை கொண்டாடினார். இந்த சமூகம் எங்கே போய்க் கொண்டிருக்கிறது? இளைஞர்களுடைய எதிர்கால வாழ்க்கை என்னவாக போகிறது என்கிற கேள்விகளோடு அதற்கான ஒரே விடை, தீர்வு நம் ஆண்டவரே, தூய ஆவியானவரே என்பதனால் அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுத்தவர்களால் மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவருடைய மாட்சியில் பங்கு பெற, நற்கருணை ஆண்டவருடைய ஆசீரோடு வாழ வரம் வேண்டி ஜெபிப்போம். துயரில் வரும் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறும். புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதழை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுடரிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தமிழாலும் புகழ் பாடி தேவான தினம் வாழ வருவாய் திருநாயகா. வரம் தருவாய் உருவானவா, வரம் தருவாய் உருவானவா. தமிழாலும் புகழ் பாடி தேவான தினம் வாழ வருவாய் திருநாயகா. வரம் தருவாய் உருவானவா, வரம் தருவாய் உருவானவா. என்னை சூழும் துன்பங்கள் நனையாக வரும்போது துணையாகி இணையாழ்வதா. என்னை சூழும் துன்பங்கள் நனையாக வரும்போது துணையாகி இணையாழ்வதா. மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதன்று, மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதன்று குணமாக்க வருவாயப்பா. என்னை உமதாக்கி அருள்வாயப்பா. தமிழால் புகழ் பாடி தேவான தினம் வாழ் வருவாய் திருநாயகா. வரம் தருவாய் உருவானவா, வரம் தருவாய் உருவானவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இதயத்தில் நேர்மை உள்ளவர்களுக்கு இருளில் ஒளி தோன்றியது. அருளும் இரக்கமும் நீதி உள்ளவர் ஆண்டவர். தூயமறை நிகழ்வுகளை நாம் கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். நம் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம். இறைவனை மறுதலித்த தருணங்கள், இறைவனுடைய கட்டளைகளை மீறி நடந்த நேரங்கள், இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காமல் புறக்கணித்த தருணங்கள், உடன் வாழுகிற பிற சகோதர சகோதரிகளை மன்னிக்காமல், இரக்கம் காட்டாமல், உதவி செய்யாமல் வாழ்ந்த தருணங்களை நினைத்து பார்ப்போம். செய்த பாவங்கள் தவறுகளுக்காக நம் ஆண்டவர் இயேசுவிடத்தில் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும்
பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் உம்மிடம் மன்றாடுவதை எங்களுக்கு கனிவாய் அளித்தருள உம்மை வேண்டுகின்றோம். விண்மீனின் வழிகாட்டுதலால் அறிவிக்கப்பட்ட உலக மீட்பரின் பிறப்பு எங்கள் மனங்களுக்கு என்றும் வெளிப்படுத்தப்பட்டு பயனளிப்பதா உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இயேசு இறைமகன் என்று தூய ஆவியும் நீரும் இரத்தமும் சான்று பகர்கின்றன. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 5 முதல் 13 முடிய. அன்பார்ந்தவர்களே, இயேசு இறைமகன் என்று நம்புவரை தவிர உலகை வெல்வோர் யார்? நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் நீரால் மட்டுமல்ல, நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் என தூய ஆவியார் சான்று பகர்கிறார். தூய ஆவியாரே உண்மை. எனவே சான்று அளிப்பவை 3 இருக்கின்றன. தூய ஆவியும் நீரும் இரத்தமுமே அவை. இம்மூன்றும் ஒரே நோக்கம் கொண்டவை. மனிதர் தரும் சான்றை நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ? கடவுள் தரும் சான்று அதைவிட மேலானது அன்றோ? கடவுள் தம் மகனுக்கு சான்று பகர்ந்துள்ளார். இறைமகன் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோர் இச்சான்றை தம்முள் கொண்டிருக்கின்றனர். ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளாதோர் அவரை பொய்யாக்குகின்றனர். ஏனெனில் தம் மகனை குறித்து அவர் அளித்த சான்றை அவர்கள் நம்பவில்லை. கடவுள் நமக்கு நிலைவாழ்வை அளித்துள்ளார். இந்த வாழ்வு அவர் மகனிடம் இருக்கிறது. இதுவே அச்சான்று. இறைமகனை கொண்டிருப்போர் வாழ்வை கொண்டுள்ளனர். அவரை கொண்டிராதோர் வாழ்வை கொண்டிரார். இறைமகனிடம் நம்பிக்கை கொண்டுள்ளோருக்கு நிலைவாழ்வு உண்டு என நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு உங்களுக்கு இவற்றை எழுதுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களில் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதிநெறிகளையும் அறிவிக்கின்றார். அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை. அவருடைய நீதிநெறிகள் அவர்களுக்கு தெரியாது. பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவின் அரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 12 முதல் 16 முடிய. அக்காலத்தில் இயேசு ஓர் ஊரில் இருந்தபோது உடலெல்லாம் தொழுநோயினால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவர் வந்தார். அவர் இயேசுவை கண்டு அவர் காலில் விழுந்து, ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என மன்றாடினார். இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்கிற்று. இயேசு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று கட்டளையிட்டார். ஆயினும் இயேசுவை பற்றிய செய்தி இன்னும் மிகுதியாக பரவிற்று. அவரது சொல்லை கேட்கவும் தங்கள் நோய்கள் நீங்கி நலம் பெறவும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் கூடி வந்து கொண்டிருந்தார்கள். அவரோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு சென்று தனித்திருந்து இறைவனிடம் வேண்டி வந்தான். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. அருளின் ஊற்றாகிய இறைவா, வாரத்தின் வெள்ளிக்கிழமையான இன்று உம் தூய இருதயத்திற்கு எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். எந்த மனிதர் தன்னை முழுமையாக உம் இதயத்திற்கு அர்ப்பணம் செய்கிறாரோ, எந்த குடும்பம் உம் இருதயத்திற்கு முழுவதுமாக தங்களை கையளித்து ஜெபிக்கிறார்களோ, அந்த குடும்பம் உம் இதயத்தின் அன்பில் வாழ்கிற குடும்பமாக, உம் இதயத்தின் இரக்கத்தில் இருக்கின்ற குடும்பமாக, உம் இதயத்தின் அமைதியில் தவழுகிற குடும்பமாக, உமது இதயத்தின் ஆசீரை பெற்ற குடும்பமாக இருக்கிறது. இயேசுவே, மனிதர்களாகிய நாங்கள் பலவீனமானவர்கள்தான், தவறுகளில் விழக்கூடியவர்கள்தான், பாவக்கரை படிந்தவர்கள்தான். ஆனாலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சொல்லிக் கொடுக்கிறது, என் இயேசுவின் பாடுகள், என் இயேசுவின் மரணம், என் இயேசுவினுடைய அந்த சிலுவை மரணம், ரத்தம் சிந்துதல் என் பாவத்திற்கான விலை, என் குற்றம் அகலுவதற்கான அவரின் தியாகம், நான் மீட்கப்படுவதற்காக, நான் நிலை வாழ்வு பெறுவதற்காக அவர் அந்த சிலுவையில் செய்த நன்றி செயல். இயேசுவே தெய்வமே, உம் திருவுளத்திற்கேற்ப வாழ அருள் தாரும். உம்முடைய சித்தப்படி வாழ்ந்து
உமக்கு சாட்சியாயிருக்க அருள் தாரும். இன்றைய நாளின் என் செயல்கள், நான் சந்திக்க போகின்ற மனிதர்கள், என் ஒவ்வொரு முயற்சிகள் எல்லாம் உமது திருவுலப்படி நடக்க வரம் தாரும், ஆசிர்வதியும், அருள் புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்து நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ளவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறபடி, இயேசு ஆண்டவர் நீரினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். அப்படி என்றால் அதனுடைய பொருள் என்ன? இயேசு ஆண்டவர் யார் என்பதை தூய ஆவியானவர் 3 சான்றுகளை தருகிறார். தூய ஆவியானவரே இயேசு கிறிஸ்து யார் என்பதை நம் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்தி அவர் 3 சான்றுகளை தருகிறார். முதல் சான்று, இயேசு ஆண்டவர் தூய ஆவியினுடைய அடையாளம். தூய ஆவியினால் நிரப்பப்பட்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவருடைய செயல்கள், அவருடைய சொல் எல்லாமே தூய ஆவியினுடைய வல்லமையிலிருந்து வெளிப்பட்ட ஒன்று. எனவே தூய ஆவி என்கிற கொடையினால் நிரப்பப்பட்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் இறைமகன் என்பதனுடைய அடையாளம் அது. இரண்டாவது, இயேசு கிறிஸ்து நீரின் அடையாளமாக இருக்கிறார். நீர் என்பது தூய ஆவியினுடைய அடையாளம் என்றாலும் அது திருமுழுக்கை நமக்கு நினைவூட்டுகிறது. நாம் ஒவ்வொருவரும் திருமுழுக்கினால் அபிஷேகம் செய்யப்படுகிற போது, திருமுழுக்கினால் நாம் ஆட்கொள்ளப்படுகிற போது கிறிஸ்தவர்கள் என்கிற அங்கீகாரத்தை பெறுகிறோம். அது மட்டுமல்லாமல் கிறிஸ்துவின் அன்பு பிள்ளைகளாக மாறுகிறோம். நம்மிடத்தில் இருக்கின்ற ஜென்ம பாவம் அகற்றப்படுகிறது, கழுவப்படுகிறது. அந்த நீரினால் நம்மிடத்தில் இருக்கின்ற நம் ஆதி பெற்றோர் செய்த ஜென்ம பாவம் விலகுகிறது. இயேசு ஆண்டவர் இரத்தத்தின் அடையாளமாக இருக்கிறார். மூன்றாவது சான்று, அவர் இரத்தத்தின் அடையாளம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி மலையில், அந்த சிலுவையில் ஆணிகளால் அறையப்பட்ட போது, ஈட்டியால் குத்தி ஊடுருவிய போது அவருடைய உடலில் இருந்து வடிந்த இரத்தம் நம்முடைய பாவத்தை கழுவியது, நம்மை தூய்மையாக்கியது. அதன் வழியாக நாம் ஒவ்வொருவரும் மீட்பின் பிள்ளைகளாக மாறுகிறோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. நாம் ஒவ்வொருவரும் இயேசுவினுடைய இரத்தம் சிந்துதலால் மீட்பின் பிள்ளைகளாக மாறுகிறோம். மீட்பின் பிள்ளைகளாக மாறுகிறோம். இதனால் முதல் வாசகம் இன்னும் அற்புதமாக ஆழமான இறையியல் சிந்தனையை கொடுக்கிறது. இதனால் இயேசு ஆண்டவர் தூய ஆவியினால் நிரப்பப்பட்டவராக, நீரினால் நம் ஒவ்வொருவரையும் அவர் கழுவி தூய்மைப்படுத்துவதின் வழியாக, இரத்தத்தினால் நாம் ஒவ்வொருவரும் மீட்கப்பட்டவர்களாக இருக்கும்போது, இயேசு கிறிஸ்துவே உண்மையான மகன் என்று சொல்லி அறிக்கையிடுகின்ற நாவு நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர், இயேசு கிறிஸ்துவே மெசியா, இயேசு கிறிஸ்துவே என் மீட்பர் என்று சொல்லி எந்த நாவு அறிக்கையிடுகிறதோ அவர் நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ளுகிறார் என்று சொல்லுகிறது இறை வார்த்தை. அதுதான் ஒரே நோக்கம். அந்த நிலை வாழ்வுதான் கிறிஸ்தவ வாழ்வினுடைய ஒரே நோக்கமாக இருக்கிறது. பிராட்வேயில் இருக்கின்ற அந்தோனியார் திருத்தலத்திற்கு ஒவ்வொரு முறையும் செல்லுகிற போது நிறைய பக்தர்கள், விசுவாசிகள் அங்கு வந்து என்னோடு பேசிவிட்டு பல சாட்சிகளை சொல்லிவிட்டு போவார்கள்.
பல அற்புத அதிசயங்கள் தங்களுக்கு நிகழ்வதாக வந்து கூறிவிட்டு போவார்கள். அப்படியாக பல மாதங்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த, மனமுடைந்து போயிருந்த, இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி, அந்த சகோதரிக்கு ஒரு விதமான கூச்சம், ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை, தாழ்வு எண்ணம். எனக்குள் இந்த இரத்தப்போக்கு இருக்கிறதே, இது நீங்காத வலியை, வேதனையை, துன்பத்தை எனக்கு தருகிறதே, என்னால் அதை சகித்துக் கொள்ள முடியவில்லையே என்று சொல்லி அந்த நோயோடு போராடினாள் அந்த சகோதரி. ஆனாலும் நம்பிக்கையோடு அந்த திருத்தலத்திற்கு வந்து செவ்வாய்க்கிழமை தோறும் செபித்திருக்கிறார். தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். நற்கருணை ஆண்டவரிடத்தில் மன்றாடி வேண்டி செபித்திருக்கிறார். திருப்பலியின் போது தன்னை முழுமையாக கையளித்திருக்கிறார். கோடி அற்புதருடைய பரிந்து பேசுதலுக்காக மன்றாடி இருக்கிறார். அந்த சகோதரி என்னிடத்தில் வந்து, ஃபாதர், பல மாதங்களாக நான் பட்டுக்கொண்டிருந்த துன்பத்திலிருந்து, வேதனையிலிருந்து ஆண்டவர் என்னை தொட்டார், சுகமாக்கினார், இந்த இரத்தப்போக்கிலிருந்து எனக்கு விடுதலையை தந்தார் என்று சொல்லி ஒரு சாட்சியாக இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சென்றார். சகோதரனே, சகோதரியே, இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகம் தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட ஒருவரை பற்றி சொல்லுகிறது. யார் அந்த தொழுநோயாளி? ஆண்டவர் இயேசுவின் அருகில் வந்து, ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று சொல்லி விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு அறிக்கையிட்ட மனிதன். ஆண்டவர் இயேசு அவரை பார்த்து, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொல்லி அவருடைய நோயை நீக்குவதை பார்க்கிறோம். இந்த இடத்தில்தான் அந்த நோயினுடைய கொடூரம் என்ன என்பதையும் நாம் விவிலியத்தின் பார்வையிலிருந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். லேவியர் புத்தகத்தில் 13வது அதிகாரம் 45வது இறை வார்த்தை மற்றும் லேவியர் புத்தகம் 14வது அதிகாரம் 1 முதல் 12 வரை உள்ள அந்த இறை வார்த்தைகளை நாம் வாசிக்கும் போது தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட மனிதருடைய வாழ்க்கை அதில் எடுத்துச் சொல்லப்படுகிறது. ஒரு மறைவான இடத்தில், ஒதுக்கப்பட்ட இடத்தில் அவர்கள் இருக்க வேண்டும். ஒருவேளை அவர்கள் பொதுவிடங்களுக்கு வர நேர்ந்தால் தீட்டு தீட்டு என்று சொல்லி அவர்கள் அறிக்கையிட வேண்டும். ஒதுக்கப்பட்டவர்களாக, தீண்டத்தகாதவர்களாக, தீட்டுப்பட்ட மக்களாக கருதப்பட்டவர்கள் தான் இந்த தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள். இவர்களை பற்றிய பார்வை அந்த யூத மக்களுக்கு எப்படி இருந்தது என்றால், விவிலியத்தினுடைய பின்புலத்தில் இவர்களுக்கு இத்தகைய நோய் வந்ததற்கான காரணம் அவர்கள் செய்த பாவம், பாவத்தின் விளைவாக கடவுள் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற தண்டனை என்பதுதான் அந்த யூதர்களின் நம்பிக்கை. இரண்டாவது, இப்படிப்பட்ட நோயை வேறு எவராலும் குணமாக்க முடியாது, கடவுளால் மட்டுமே குணமாக்க முடியும் என்பது அவர்களின் கருத்து. இப்படி சமுதாயத்தில் புறம் தள்ளப்பட்ட, விலக்கப்பட்டிருந்த, தீண்டத்தகாதவர்களாக இருந்த இந்த தொழுநோயாளர் ஒருவர்தான் ஆண்டவர் இயேசுவை சந்திக்க வருகிறார். ஆனால் ஆண்டவர் இயேசு அவரை தொடுவதை பார்க்கிறோம். அவர் ஒரு ரபியாக இருந்தாலும், ஒரு போதகராக இருந்தாலும், ஒரு குருவாக இருந்தாலும், அது தீட்டு என்று தெரிந்தாலும் கூட அவருடைய சட்டம், அவருடைய யூதம் மதம் சொல்லுகிறது அது தீட்டு என்று சொல்லுகிறது. ஆனாலும் ஆண்டவர் இயேசு அந்த மனிதரை தொடுகிறார். சகோதரனே, சகோதரியே, இதற்கான முழுமையான பொருள் என்ன? கடவுளுடைய இரக்கம், கடவுளுடைய மனிதநேயம். நாமும் இரக்க உள்ளத்தோடும் மனித நேயத்தோடும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதே இயேசு நமக்கு சொல்லிக் கொடுக்கிற சாட்சிய வாழ்வின் அடையாளம் இது. நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ வரம் வேண்டி இந்த நாளில் செபிப்போம். இயேசுவின் தூய இருதயத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். அவருடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் மாட்சியும் மீட்பும் பெறுவோம். ஆமென். தருவேன்
காணிக்கை என்னை முழுமையாகவே மனம் தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே இங்கு மலராய் மலர்ந்து உன்னில் உயிராய் கலந்து வருவேன் உன் அன்பில் இணைந்து தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே ரசத்துடன் நீ துளி போல் என்னை சேர்த்துவும் இரத்தமாகும் அப்பத்தில் எழுவாய் மாற்றிடும் நல் திரு உணவாய் அப்பத்தில் எழுவாய் மாற்றிடும் நல் திரு உணவாய் என்னிடத்தில் ஏதுமில்லை உன்னிடத்தில் என்னை அளித்தேன் என்னிடத்தில் ஏதுமில்லை உன்னிடத்தில் என்னை அளித்தேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உம் மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருளடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பினோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினீர். சாவுக்குரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாகா தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தீர். ஆகவே வானகத்தூதர் முதன்மை வானத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. இயேசுவின் திருவுடலையும்
திரு இரத்தத்தையும் இதோ கடவுளுடைய உயிருள்ள பிரசன்னமாய் நம் மத்தியில் அனுபவிக்கின்ற இறை அனுபவத்தின் நேரம் இது. நம்முடைய பலவீனங்களை ஒப்புக் கொடுப்போம். நம் குடும்ப வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகளை, கஷ்டங்களை காணிக்கையாக ஒப்புக் கொடுப்போம். மன துயரங்களோடு, மனபாரங்களோடு, பிறரை மன்னிக்க முடியாமல் இருக்கின்ற நம் குறைபாடுகளை ஆண்டவரிடத்திலே காணிக்கையாக்குவோம். நம் வறுமை, ஏழ்மை, இயலாமை எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் காணிக்கையாக்குவோம். நம் குறைகளை எல்லாம் நிறைகளாக மாற்றுகின்ற நம் இறைவன் இயேசு பிரசன்னமாகிறார். இந்த காணிக்கையில் அற்புதமாய் அவர் பிரசன்னமாகிறார். நம் ஒவ்வொருவருடைய காணிக்கையை அவர் முழுமனதோடு ஏற்றுக்கொள்ளுகிறார். நம்மை இறை அருளினாலும் ஆசீரினாலும் வல்லமையினாலும் நிரப்பி நம் ஒவ்வொருவரையும் அவரின் சாட்சியாக மாற்றுகிறார். ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் தூய இருதயத்திற்கு நம்மையும் நம் குடும்பத்தையும் ஒப்புக் கொடுப்போம். முழுமையான இறை ஆசீரை, இறை அனுபவத்தை இந்த நேரத்திலே உணர்வோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனிச்சம கூழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே,
உயிர் தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திரும்ப கொடியினை செருடும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் மக்குவந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு கொடுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் வார்த்தையை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும். அகிலமும் படைத்த என் தலைவா, என்னை நோக்கி வருவதே. அகிலமும் படைத்த என் தலைவா, என்னை நோக்கி வருவதே. குருவிகள் பறந்திடும் நேரத்திலே ஏறி தேவையில்லை. குருவிகள் பறந்திடும் நேரத்திலே ஏறி தேவையில்லை. நீரில் மீனிடம் நீந்திடவே படகு தேடி செல்வதில்லை.
நீரில் மீனினம் நீந்திடவே படகு தேடி செல்வதில்லை. ஞானம் தாங்கும் எந்த நிறைவா என்னை நாடுவதே. ஞானம் தாங்கும் எந்த நிறைவா என்னை நாடுவதே. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும், அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். அவர் வழியாக நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. மன்றாடுவோமாக. இறைவா, உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பதா நீர் எங்களை தொடுகின்றீர். இவ்வாறு அதனுடைய ஆற்றலின் விளைவை எங்கள் இதயங்களில் செயல்படச் செய்து அதே கொடையினால் உமது அருள் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதி பெறுவோமா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் தூய இருதயத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே, இன்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, இன்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. பாவிக்கு பொறுத்தலுண்டு, அந்த பரலோக வாழ்வு உண்டு. பாவிக்கு பொறுத்தலுண்டு, அந்த பரலோக வாழ்வு உண்டு. நாங்கள் கூவிடும் குரலை கேட்பதற்கு இந்த கோயிலில் தெய்வமுண்டு. நாங்கள் கூவிடும் குரலை கேட்பதற்கு இந்த கோயில் தெய்வமுண்டு. இயேசுவின் இருதயமே, இன்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால்
எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.